வணக்கம் பாவன். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தகைய ஒரு இக்கட்டான ஒரு அரசியல் சூழ்நிலையில், ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையில் இத்தகைய ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததற்கான இந்த நேரடியான காரணம் என்ன? தமிழகத்தில் இந்த அரசியல் களம், மக்களின் எண்ணம், வாக்கு வங்கிகள், கட்சிகளின் செல்வாக்கு ஆகியவை மாறி இருப்பதால் ஒரு விசிகா இந்த முடிவை எடுத்திருக்கிறதா, அல்லது இந்த ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற அதிகார தாகத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் நடக்காத ஒரு தேர்தல் முடிவின் மூலம் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆளுகின்ற தாவேகா அரசுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கவில்லை. அதே போன்று எதிர்கட்சிகளுக்கும் ஏராளமான சீட்டுகளை அள்ளி கொடுத்து ஒரு வலிமையான எதிர்கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். 107 இடங்கள் கிடைத்தும் அவர்களால் ஆட்சி அமைக்காத முடியாத நிலையில் மதசார்பற்ற ஒரு அணி மூலம் ஆட்சியை உருவாக்கலாம் என்று தாவேகா தரப்பில் எடுக்கப்பட்ட அந்த முயற்சிக்குத்தான் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், IUML போன்ற கட்சிகள் ஆதரவு அளித்து ஒரு அரசாங்கத்தை நிறுவி இருக்கின்றோம். இதுல ஆட்சியில பங்கெடுப்பதற்காகத்தான் நாங்க அந்த அணியில இடம்பெற்றோம் அப்படின்றது ஒரு அவதூறான கருத்து. ஆட்சியில பங்கெடுப்பதுதான் முதன்மையான இலக்கு அப்படின்னா அதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வந்தது. எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று பாஜக 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. அதற்கெல்லாம் நாங்கள் அசைந்து கொடுக்கவில்லை. எங்கள் தலைவர் இசைவும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழல் என்பது ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மாற்றத்தை நோக்கி அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாகும். 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்களிடையே இருந்த ஒரு நீண்ட கால ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் நிறைவேறி இருக்கிறது. அதே வேளையில் ஒரு அறுதி பெரும்பான்மையாக புதிதாக வந்தவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தால் கடிவாளம் இல்லாத ஒரு குதிரையாக அது ஓடிவிடும் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்துதான் ஆட்சி அமைப்பதற்கு மேற்கொள்ள ஒரு 10 இடங்கள் கூடுதலாக வெளியிலிருந்து அவர்களுக்கு தேவைப்படுகிற வகையில் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிலிருந்து இந்த அரசு அமைவதற்கு ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் தொடர்ந்து தாவேகா தரப்பிலிருந்து ஒரு வேண்டுகோள் விடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த அமைச்சரவையில் இடம்பெறுங்கள், ஆட்சியில் பங்கு பெறுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மையான நோக்கம் என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவதுதான். அப்படி ஒரு வாய்ப்பு வருகின்ற போது அதை தட்டி வைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அந்த ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கின்றோம். ஏற்கனவே எங்கள் தலைவர் இது தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய விளக்கம் அளித்திருக்கின்றார். அதாவது தாவேகா விசிகா விட ஆதரவு கேட்கிறது ஆட்சி அமைப்பதற்கு. ஒருவேளை விசிகாவோ இடதுசாரிகளோ அந்த ஆதரவு கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு அங்க அவங்க அதிமுக, பாமக, பாஜக கிட்ட ஆதரவு எதிர்பார்க்கல. விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள்ட்ட ஆதரவு எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை எங்கள் தரப்பில் இருந்து ஆதரவு கொடுக்க அப்படின்னா வேற வழி இல்லாம அவங்க அதிமுகவை நாடி இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மாதிரி இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா அது ஏறக்குறைய ஒரு பாஜக ஆட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்துரும். அடுத்து அவங்க அதிமுக ஆதரவு வேணாம், இந்த பக்கம் திமுக தரப்புல இருக்கின்ற விசிகா, இடதுசாரிகள் ஆதரவு கேட்டோம், அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது, மறுதேர்தல் வரும். அப்ப அந்த மறுதேர்தல் வந்துச்சுன்னா இந்த பள்ளி யார் மேல வரும்? நாங்க விசிகாவிட்ட ஆதரவு கேட்டோம், இடதுசாரிகள்ட்ட ஆதரவு கேட்டோம், அவங்க ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு பள்ளி எங்கள் மீது சுத்தப்படும். காலகாலத்துக்கும் அது ஒரு வரலாற்று பதிவாகவே ஆகிவிடும். ஆக ஒருவர் ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். பாரதிய ஜனதா மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில், மறுதேர்தல் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில், வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில் விசிகா இடம்பெற்று இருக்கிறது. இத வேற அதிகாரத்துக்காக ஒரு ஆட்சியில பங்கு தர்றாங்க அப்படின்றதுக்காக போய் சேரல. நாங்களா வழியும் கேட்டு அவங்க தொந்தரவும் பண்ணல.
அரசுக்கு நாங்கள் எந்த விதத்தில் இடையூறு தெரிவிக்கவே இல்லை. அவர்கள் எங்கள் தலைவர் மீது, கட்சியின் மீது ஒரு நன்மதிப்பு கொண்டு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் நாங்கள் இடம்பெற்று இருக்கின்றோம். ஓகே பாவலனா, இந்த முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவு குறித்து பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. சிராக் பாஸ்வான், லோக் ஜனசக்தி, இதே போல குடியரசுக் கட்சி ராம்தாஸ் அத்வாலே, இதே போல பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய இந்த அமைச்சர் பதவிகளுக்காக அவர்கள் கூட்டணி வைத்த போது தேசிய அளவில் அந்த கட்சிகள் அனைத்தும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பெரிய உருவெடுத்த கட்சிகள் அனைத்தும் கரைந்து போனது நாம் அரசியல் வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தில் கரைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிடுவர்களின் கருத்தா இருக்கும். பாஜக ஒரு திமிங்கலம். அந்த திமிங்கலத்தில் போய் கூட்டணி வைத்தால் அது விழுங்கிவிடும். அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மாயாவதி அவர்களுக்கு நிகழ்ந்தது, சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் நிகழ்ந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்திருக்கிறோம். பாஜகவோடு கை கோர்க்கல, பாஜகவோடு கூட்டணி வைக்கல. பாஜக வந்துவிடக் கூடாது, மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தில் தலையிடக்கூடாது, அதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு விஜய் அவருக்கு ஆதரவு அளித்து அவரை மாண்புமிகு முதலமைச்சராக பதவி வகிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருக்கிறது. பாவலன், திமிங்கலத்திட்ட சிக்கிடக்கூடாதுன்னு சுராட்ட சிக்கன மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. இது பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் தான் என்று விசிகாவின் நிர்வாகிகளே பலர் விமர்சித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை தேர்தலுக்கு முன்பு. இப்போது எப்படி திமிங்கலம் சுறாவா மாறிச்சு? இந்த தாவேக்கா இப்போ பி டீம்ல இருந்து நேரா மதசார்பற்ற டீமா மாறிச்சு. திமிங்கலத்திடமோ சுறாவிடமோ சிறுத்தை என்றைக்கும் சிக்காது சார். இது சிறுத்தை. சிறுத்தை சிறுத்தை யாராலும் எந்த கூண்டுக்குள் கட்டு ஒரே ஒரு அமைச்சர் காட்டி சிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அமைச்சர் காட்டி சிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு அமைச்சருக்காக சிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல 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 இது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்தில் பங்கெடுத்துக் கொண்டு இந்த விளிம்புநிலை மக்களுக்கு எங்களால் இயன்ற ஒரு மாற்றங்களை, முன்னேற்றங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பயன்படுத்திக் கொள்கிறோமே தவிர ஒரு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். அதே சமயத்துல நாங்க இப்ப திமுகவோட 5 ஆண்டுகள் இருந்தேன். திமுகவோடு கரைஞ்சு போயிட்டோமா? திமுக செய்த தவறுகளை தட்டி கேட்கலையா? ஒழுங்குபடுத்தலையா? தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் தட்டி கேட்போம், தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி கொடுப்போம். அப்படிதான் விசிகா தாவேக்காவோடு எங்கள் நிலைப்பாடு இருக்கும். தப்பு செஞ்சாங்கன்னா தட்டி கேட்போம், நல்லது செஞ்சாங்கன்னா தட்டி கொடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எந்த இடத்திலும் நாங்கள் கரைந்து போக மாட்டோம், எங்களுடைய தனித்தன்மை இழந்து போக மாட்டோம். ஓகே பாவலன், இப்போதைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்ட நிகழ்வில் இருந்து, முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்வில் இருந்து இப்போது விரிவாக்கம் வரை அந்த தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுகிறது. 2ஆவதாக மும்மணி கொள்கை, PM-ஸ்ரீ திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சனாதன எதிர்ப்பு என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக அவற்றை எதிர்த்தது. இப்போதைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஒருவர் நியமிப்பதற்கு தொடர்பாக ஒரு விமர்சனம் ஏற்படுகிறது. அந்த விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது கடந்து செல்கிறீர்களா? அதாவது அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழால தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுகின்ற போது விடுதலை சிறுத்தைகள் கண்டன குரல் எழுப்பினோம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அதை கண்டித்தார். இது ஆளுநர் மாளிகை நடைபெறுகின்ற பதவியேற்பு நிகழ்ச்சி. அங்க இது நடக்குது. எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இது ஒரு பதவியேற்பு விழாவில் ஆளுநர் மாளிகை நடக்கிறதுனால நாங்க அது ஒரு அந்த இடத்துல அது மறுதளிக்க முடியாது. ஒரு மேடையில பதவியேற்பு விழால நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடல, வந்தே மாதன பாடுறீங்க அப்படின்னா அந்த பதவியேற்பை நம்ம புறந்தள்ள முடியாது. ஆனாலும் எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது. அது நாங்க எப்போதும் போல அது ஒரு கண்டனமாகவே நாங்க பார்க்கிறோம். ஆனால்
அடுத்து வந்து இந்த மும்மொழி கொள்கை தொடர்பா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமா. அதுல வந்து இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஊடகவியலாளர்கள் மத்தியில. நாங்க இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம், மாநில சுயாட்சியில் உறுதியாக இருப்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அப்ப ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து சமூக நீதி கோட்பாட்டில மாநில உரிமை மாநில சுயாட்சி என்பதுல வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. மொழிக் கொள்கையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் தாவேகாவோட நிலைப்பாடுமா இருப்பது போன்று தெரிய வருகிறது. அவ்வாறு இல்லாமல் ஒருவேளை அவருடைய நிலைப்பாடு வேறுவாக இருந்தால் எங்களுடைய நிலைப்பாடும் வேறுவாக இருப்பது எங்கள் தலைவருடைய நடவடிக்கை, அவருடைய உத்தி, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் தாவேகா மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்படி ஒரு சாயம் பூசப்பட்டாலும் இன்றைக்கு அதற்கு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விளக்களித்திருக்கின்றார். இப்போ ஆதவ அர்ஜுனாவை முழுமையா நம்புறீங்க? நான் அறநிலையத்துறை அமைச்சர் பத்தி கேட்டேன், சொல்லலையே. அறநிலையத்துறை என்பது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, எதற்காக அது இத்தனை ஆண்டுகளாக அது அறநிலையத்துறைக்கு அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், இப்போது எதை எதிர்த்து இந்த அறநிலையத்துறை துவங்கப்பட்டதோ அதே நபர்களை அங்கு அமைச்சராக நியமிப்பது தொடர்பாக அரசின் முடிவு சரியானதா இல்லையா? வந்து காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள், கோயிலுக்குள் நுழைய முடியாத ஒரு காலம் இருந்தது. அறநிலையத்துறை ஒன்று உருவாக்கப்பட்ட பிறகுதான் அனைத்து தரப்பு மக்களும் கோயிலுக்குள் நின்று வழிபாடு நடத்துவதற்கும் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தே அமைச்சராக வருவதற்கு அறநிலையத்துறை அதிகாரியா வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுல இதுவரைக்கும் எந்த தடையும் வந்து ஏற்படாது. இப்ப வந்து ஒருத்தர் பார்ப்பனராக இருக்கிறார் என்பதற்காகவே இல்ல, அதற்காக இல்ல, அவருடைய பதிவுகள் இது தொடர்பான அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், அந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் உள்ள அனுகூலங்கள் என்ன, அதனால் அது சரியா, மற்றபடி அறநிலையத்துறையிலிருந்து கோயில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை அவர் பல பதிவுகளில் போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அவர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை நாம் குறை சொல்லவில்லை, அவருடைய கருத்தியல் சிந்தனையை விமர்சனம் படுத்தி இருக்கிறாங்களா, அதனால கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம், அதுல கை வைக்க முடியாது. அமைச்சர் அந்த தமிழில் அர்ச்சனை செய்வதை எதிர்த்து அவர் பல பதிவுகளை இதற்கு முன்பு போட்டிருக்கிறார் என்ற விமர்சனம் தான் வைக்கப்படுகிறது. அதை விமர்சிப்பவர்களால் இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது, தெரிய வருகிறது. அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமைச்சரான பிறகு அதே நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்குமானால் அது இந்த அரசுக்கு ஒரு இடையூறாக மாறும். தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அறிந்து, சமூக நிலை அறிந்து இந்து அறநிலையத்துறை செயல்படும் என்று நம்புகிறோம். ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ நீங்க 2024, 21, 26 எல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக மாறி இருக்கிற வெற்றி பெற்றிருக்கீங்க, பல போராட்டங்கள்லையும் பங்கேற்றிருக்கீங்க. இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நடத்தக்கூடிய போராட்டத்தில் இனிமேல் நீங்கள் பங்கேற்க முடியுமா? இப்போ சிபிஐ சிபிஎம் வந்து அது போன்ற போராட்டங்களை நடத்தலாம், வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அவர்கள் எதுவும் நடத்தலாம். நீங்கள் ஆட்சியில் பங்கேற்று விட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இன்னும் 5 ஆண்டுகள் விசிக எதிர்கொள்ள போகிறது? இதற்கு முந்தைய விசிகாவின் அணுகுமுறையிலும் இப்போதைய இனிமேல் அதனுடைய அணுகுமுறையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படி நீங்கள் தொண்டர்களை நியாயப்படுத்த போறீங்க என்ற கேள்வி வந்து உங்களுக்கு நீங்கள் செய்தி தொடர்பாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்களுக்கு அந்த நெருடல் சிக்கல் இருக்கதை உணர்றீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்தது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். திமுகவோடு சேர்ந்து சமூக நீதிக்காக, மாநில உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த காலத்தில் போராடியது. இனிவரும் காலங்களில் அதே களத்திற்கு தாவேகாவையும் சமூக நீதிக்காக, மாநில உரிமைக்காக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவருடைய கரத்தை கைகளை பற்றி அந்த களத்திற்கு அழைத்து வருவார். திமுகவோடு பயணம் செய்தோம்,
கூட்டணி திமுகவோடு தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கின்றோமா, அவரோடு சேர்ந்து போராட்ட களத்திற்கு வருவோமா என்பதை எங்கள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அறிவிப்பார். நேற்றைய ஊடகவியலாளருடைய கேள்விக்கு மிக தெளிவாக பதிலளித்திருக்கின்றார். இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெறுகிறோம். கூட்டணி தொடர்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கருத்து தெரிவிப்பார். ஆனால் சமூக நீதி கோட்பாட்டில் மாநில உரிமைக்காக, மக்களுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரும்பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக யாராக இருந்தாலும் அவர்களை கரம் பற்றி அந்த போராட்ட களத்திற்கு அழைத்து வருவது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரின் கடமையாக கருதுகிறார். ஆகவே சந்தேகம் வேண்டாம். நீங்க முதல்ல ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஆட்சியில் பங்கு என்பதை ஒரு தவறான பிம்பத்தை யாரும் உருவாக்கவில்லை. அந்த ஒரு சிக்கல் இருப்பதை ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு அரசியல் நடத்திவிட்டு இப்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் என்றவுடன் அத்தனை கூட்டணி கட்சிகளும் வரிசையாக சென்று கொண்டே இருந்து இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று அறிவித்துவிட்டு இன்று இடதுசாரிகள் முடிவெடுத்த முடிவுக்கு மாறாக விசிக முடிவு எடுத்திருக்கிறது. இதனால் இங்கு இந்த 2026 தேர்தலில் விசிக கடந்த 2021 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போது 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அலையில் அது திமுக வாக்கு வங்கியும் அடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விஜய் அலையில் இதே போல அதிமுக வாக்கு வங்கியும் அடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விசிக வாக்கு வங்கியும் கணிசமாக கரைந்திருக்கிறது என்பது பல தொகுதிகளில் அது விசிக தலைவர் திருமாவளவனே அளித்த பேட்டியில் பல தொகுதிகளில் அந்த சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார். நீங்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் கட்சியில் இணைத்த பிறகு அனைவருமே இந்த ரசிகர்களாக மாறிவிட்டால் விசிக என்ற தனித்த வாக்கு வங்கி எப்படி இனிமேல் நிலைக்கும் நினைக்கிறீங்க? அதாவது நான் மறுபடியும் சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா, இப்ப நாங்க திமுக அணியிலிருந்து முற்றிலுமாக வெளியேறி விட்டோமா இல்லையா என்பதை எங்கள் தலைவர் அறிவிப்பார். நான் சொல்லிட்டேன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நீண்ட நாள் கோரிக்கை எதிர்பார்ப்பு ஆட்சி அதிகாரத்தில் விளிம்புநிலை மக்களுக்காக விடுதலை படைக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும். ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும் என்பது எங்க எதிர்பார்ப்பு. அது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே வேளையில் தாவேகா தொண்டர்களையும் நாங்கள் சேர்த்து அரசியல் படுத்துவோம். தாவேகா தொண்டர்கள் அந்நியப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அதிகாரத்தை நோக்கி இன்றைக்கு நகர்ந்து விட்டார்கள். அவர்களையும் சேர்த்து ஜனநாயகம் படுத்துவோம், அரசியல் படுத்துவோம். எங்கள் தலைவர் அதை செய்வார். அவர்கள் ஒன்றும் அந்நியப்பட்டவர்கள் அல்ல. இணைந்து பயணிக்கின்ற போது விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தொண்டனும் ஒரு பழுத்த அரசியல்வாதி போன்று கொள்கை கோட்பாட்டில் தெளிவுள்ள ஒரு தொண்டர்களாக நாங்கள் பயணிக்கின்றோம். அப்ப எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களையும் நாங்கள் அரசியல் படுத்துவோம். அதற்கு இந்த இணைப்பு, இந்த ஆட்சியில் பங்கெடுப்பது ஒரு வாய்ப்பாக அமையும். பாவன் சார் நிறைவா ஒரு கேள்வி. இது பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிற இந்த கேள்வி தான் நிறைவாக உங்கள்கிட்ட கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த முழக்கம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது அது விசிக கட்சி உறுப்பினர்களோ கட்சி நிர்வாகிகளோ ஆட்சியில் பங்கு என்றால் தான் அந்த சமூகம் முன்னேறுமா? ஏற்கனவே 4 பட்டியலின அமைச்சர்கள் கடந்த ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்தார்கள். இந்த முறை 8 பேர் இருக்கிறார்கள், உங்களையும் சேர்த்து, விசிகாவையும் சேர்த்து 7 பேர் அதற்கு முன்னதாகவே அமைச்சரவையில் பங்களித்து விட்டார்கள். இதில் விசிக மட்டும் பங்கேற்பதில் என்ன தனித்தன்மை ஏற்பட்டுவிடும் என்றும், அந்த இதற்கு முன்பு அந்த எழுச்சி கொள்கை முழக்கங்கள் எல்லாம் வெற்று கோஷங்களாக மாறிவிட்டதோ என்ற எண்ணத்தை பொதுவாக அரசியல் பார்வையாளர்களே ஏற்படுத்தி இருப்பதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? நிறைவா சொல்லுங்க. கண்ணன் ஒரு நீண்ட விளக்கம் அதுக்கு தரணும். உங்க கேள்வி நல்ல கேள்வி. நான் ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுக்க ஆசைப்படுறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தால் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமான்னு கேக்குறீங்க. இந்திய சமூக கட்டமைப்பு என்பது சாதிய கட்டமைப்பு என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்த உடனே சாதி ஒளிந்து விட போறதில்லை, ஏற்றத்தாழ்வு முற்றிலுமாக போக போவதில்லை.
இல்ல, நீங்க மூன்று முறைக்கு நீங்க மேல் பெற்றிருக்கக்கூடிய மூன்று அமைச்சர் முறை பதவிங்கிறது இந்த சமூக நீதித்துறை அமைச்சர் பதவி தான் பெற்றிருக்கீங்க. இது என்ன நம்பர் 2 நம்பர் இல்ல, 3 அதான் மாதிரி ஒரு பெரிய சொல்ல துணை முதலமைச்சர் வரேன். பதவியோ அல்லது ஒரு பெரிய சொல்ல பதவியோ வரேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறவில்லை. அதை விட சிறந்த பொறுப்புகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். அதான் சொல்ல வர்றேன். ம் இப்ப மாயாவதி அம்மையார் 3 முறை உத்தரப்பிரதேசல முதலமைச்சரா இருந்தாங்க. அங்க சாதியை ஒழிக்க முடிஞ்சா, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடிந்தா? இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பட்டியல் சமூக மக்களை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பாட்டு களத்தில் அவர்களை மேம்படுத்த முடியும். அந்த ஒரு வாய்ப்பாகத்தான் தமிழ்நாட்டில இப்ப நாங்க ஒரு அமைச்சராக இருந்தா கூட இதை வச்சு பெருசா மாற்றத்தை சமூக மாற்றத்தை உருவாக்கி விட முடியாது. ஆனால் காலங்காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சியும் பங்களிப்பு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுத்ததில்லை. புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கொண்டு அந்த துறையின் ஊடாக இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எந்தெந்த வகையில் மேம்படுத்த முடியும், பொருளாதார மேம்பாடு இருக்கிறது, கல்வி மேம்பாடு இருக்கிறது, சமூக தகுதியை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சர் பதவி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்குமே தவிர இந்த ஒரு அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை புரட்டி போட முடியாது என்பது எங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஒரு அமைச்சரவைக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அமைச்சருக்கு கிடைக்கின்ற பல்வேறு தொகைகளை பயன்படுத்தி, நிதிகளை பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல வகையில் உதவி அவர்களை பொருளாதார ரீதியாக, தொழில் முனைவோராக மேம்படுத்த முடியும். அந்த ஒரு வாய்ப்பு கிடைப்பதுதான் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி பாலன். இது விசிகாவின் இந்த முடிவு சரியா தவறா என்பது அடுத்து வரக்கூடிய தேர்தல் களத்தில் அது எதிரொலிக்கும். அதுவரை நாம் காத்திருப்போம். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விசிகா செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.